ஒரு நிமிடம் நில். இந்த வீடியோ உனக்காக வந்திருக்கலாம். நீ சமீபத்தில் ஏதாவது ஒன்றை இழந்திருக்கிறாயா? ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு வாய்ப்பு, அல்லது உன் மன அமைதியா? அந்த நேரத்தில் நீ நினைத்திருக்கலாம், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு உண்மை சொல்ல வருகிறேன். இழப்பு என்பது முடிவு அல்ல. சில சமயம் அது கடவுள் தரும் புதிய ஆரம்பத்தின் கதவு. மனித வாழ்க்கையின் உண்மை. வாழ்க்கையில் யாரும் இழப்பை விரும்ப மாட்டார்கள். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. இந்த உலகத்தில் இழப்பை அனுபவிக்காத மனிதர் யாரும் இல்லை. பணம் இழப்போம், நேரம் இழப்போம், சில நேரங்களில் நாம் நம்பிய மனிதர்களையும் இழப்போம். ஆனால் இவையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படாமல் மரமாகாது. அதேபோல சில நேரங்களில் நாம் உடைந்தால்தான் புதிய மனிதராக உருவாக முடியும். ஒரு உண்மை கதை. ஒரு மனிதன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் 3 விஷயங்களை இழந்தான். வேலை, பணம், அவன் நம்பிய மனிதர்கள். அவன் நினைத்தான், என் வாழ்க்கை இங்கே முடிந்தது. ஆனால் அந்த இழப்புகள் அவனை மாற்ற ஆரம்பித்தது. அவன் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டான். புதிய வழிகளை தேட ஆரம்பித்தான். சில வருடங்களுக்கு பிறகு அவன் வாழ்க்கை அவன் நினைத்ததை விட பெரிதாக மாறியது. அப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான், அந்த இழப்புகள் இல்லையெனில் இந்த வாழ்க்கை கிடைக்காது. கடவுளின் திட்டம். சில சமயம் நாம் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் நடக்கும். நாம் கேட்போம், ஏன் இது எனக்கு நடந்தது? ஆனால் பதில் உடனே வராது. காலம் கடந்த பிறகுதான் நமக்கு புரியும், அது ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு மாற்றம். கடவுள் நம்மை புதிய பாதைக்கு அழைக்கும் ஒரு வழி. இழப்பின் மறைமுக ஆசீர்வாதம். நீ இழந்தது ஒரு வேலை இருக்கலாம். ஆனால் அது இல்லை என்றால் நீ உன் உண்மையான திறமையை கண்டுபிடிக்க மாட்டாய். நீ இழந்தது ஒரு உறவு இருக்கலாம். ஆனால் அது இல்லை என்றால் உன்னை உண்மையாக மதிக்கும் மனிதரை நீ சந்திக்க மாட்டாய். சில கதவுகள் மூடப்படும். ஏன் தெரியுமா? பெரிய கதவு திறக்க. மனதின் மாற்றம். இழப்பை எப்படி பார்க்கிறாய் அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். சிலர் இழப்பை பார்த்து அங்கேயே நின்று விடுவார்கள். மற்றவர்கள் அதை ஒரு பாடமாக மாற்றுவார்கள். நீ எந்த மனிதன்? இந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்ல வேண்டும். இன்று முதல் இழப்பை பார்த்து பயப்படாதே. அதை ஒரு முடிவாக பார்க்காதே. அதை ஒரு புதிய ஆரம்பமாக பார். நம்பிக்கை வை. அமைதியாக காத்திரு. ஏனெனில் உன் வாழ்க்கையில் இன்னும் நல்ல விஷயங்கள் வரப்போகிறது. நினைவில் வை, சில இழப்புகள் வாழ்க்கையை அழிக்காது, அவை வாழ்க்கையை மாற்றும். ஓம் நம சிவாய.